அஜித் சாருக்கும் ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க. என் ஒய்ஃப் தான், அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. எங்கேயும் ப்ளஸ்ஸாக மைனஸ் சொல்லவே முடியாது. ரெஜிந்தா கேசன்ட்ரா சில இடத்துல ஈவில் ஃபேஸ் காமிச்சிருக்காங்க. அது வேறு லெவலில் ரீச் ஆகும் டெஃபினட்டாக. அவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரலாம். நெக்ஸ்ட்டு ஆரவ் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங்கும் ட்ராவல் பண்ணுறாரு. அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு தான் லைக் செகண்ட் மூவி நல்லா ரொம்ப ஸ்பேஸ் எடுத்து நடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அவருக்கு நிறைய வாய்ப்புகள் வர நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸ்க்ரீனில் பார்க்க சொல்லி நீங்கள் விண்டேஜை வேறு அஜித்தை வந்து வேறு லுக்கில் பார்க்குறீங்க. ஒரு 12 years பிஃபோர் அஜித், ஒரு 8 years பிஃபோர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த 12 years பிஃபோர் அஜித் மாதிரியே ஒரு இன்னும் நெக்ஸ்ட் 20 years இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த லுக்கு அதெல்லாம் ரொம்ப வேற லெவல் ஹாலிவுட் ஹீரோ மாதிரி இருக்காரு. இன்னும் படம் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்றாங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலான்றது நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னா, ஓகே கொஞ்சம் இருக்குது. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. பட் தட் இஸ் ஓகே, ஃபைன். அஜித் ரசிகர்களுக்கு அப்புறம் ஓகே, ஓரளவுக்கு ஒர்த்து தான். தலை உட்கார விட முடியல தலை. எதனால அப்படி சொல்றீங்க? எதுவுமே இல்லை தலை. படத்தில் கசில எல்லாம் சாகும் போது அவங்களே தடிக்கவும் தான் சாகுறாங்க. இவர் எதுவும் பண்ணல தலை. இவர் எதுவுமே எல்லாம் வந்து பார்த்தாலும் போர் அடிச்சிடும் இந்த படம். ஆமாம், ஒன்றுமே இல்லை தலை. ஐயோ அதுதான் இருக்கலையே மோசம். யார் நல்லா பண்ணியிருக்காவா? யாருமே நல்லா பண்ணல. ஆனால் அஜித்துக்காக அஜித் நல்லா பண்ணாருன்னு தான். சூப்பரா இருக்கு. நைஸ், ஆசம். சூப்பரா இருக்கு. அது நல்லா தான் இருக்கு. நைஸ். டிஃப்ரெண்டானா அந்த பேரிங் ஆஃப் த்ரிஷா அண்ட் அஜித் அது நல்லா இருந்தது. ட்விஸ்ட் நிறைய இருக்கு, பார்த்தா என்ஜாய் பண்ணலாம். போயிட்டு இருக்கும்போது லைட்டாக லேக் ஆகும் படம். ஓகே, அதெல்லாம் எல்லா படத்துலையும் வர மாதிரி லேக் ஆகும். அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் போக ஒரு மாதிரி எப்படி சொல்ல, எங்கே கதை நவுறுது அப்படின்னே நமக்கு தெரியாது. அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாக ஒரு மாதிரி செம்ம ஸ்லோ பேஸ்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் வரும். ஓகே, ஆனால் நீங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில நம்ப மாட்டீங்க. ஒரு புல்லட்லாம் அடிச்சு அப்படி தலையில் விழும். சரி, நான் ஒத்துக்கிறேன், நிறைய படத்தில் வந்து அந்த மாதிரி. ஆனா நான் ஓப்பனா பேசுறேன், நீ ஓப்பனா பேசு. நான் ஓப்பனா பேசுறேன். படத்துக்கு வந்து 10 on 10 சொல்ல மாட்டேன். 7.5 to 8 கொடுக்கலாம். அட் டைம்ஸ் அங்கங்க லேக் இருந்துச்சு. பட் ஆனால் அது ஸ்டோரி லைனுக்குள்ள தான் கூட்டிட்டு போனாங்க. ஆனால் ஓவராலாக படம் வச்ச பிளாஸ்ட் செம்ம ஆக்ஷன் மூவி, சூப்பராக இருந்துச்சு. அஜித் சாரோட எஃபர்ட்ஸ், ஸ்டண்ட் எல்லாமே ஒரு மாதிரி செம்ம பக்கா வந்துச்சு. இவன் சொல்ற மாதிரி மொக்க படம் அந்த மாதிரிலாம் இல்லை. அவரோட எஃபர்ட்ஸ், அனிருத்தோட மியூசிக், பத்திக்கிச்சு சாங் எல்லாமே ஒரு மாதிரி கலந்து ஒரு மாதிரி பக்காவான ஆக்ஷன் மூவி இருக்கு. உள்ள போய் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். 2 வருஷம் வெயிட் பண்ணி பார்க்கிறதுக்கு ஒருத்தர் தான் ப்ரோ. 2 வருஷத்துக்கு ப்ரோ அதுதான் ப்ரோ. கிளைமேக்ஸ் எல்லாம் வந்து எனக்கு சத்தியமா ஒர்க் ஆகல. அது என்னவோ தெரியல, அது என்னவோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. 2 வருஷம் கழிச்சு பார்க்கறதோ வத்து இல்லை ப்ரோ. அது என்ன ப்ரோ, கதை பெருசா இல்லை ப்ரோ. நான் விஜய் ஃபேன்னா ஒத்துக்கிறேன் ப்ரோ. ஆனால் படம் விஜய் படம் கூட நல்லா இல்லைனாலும் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போவேன் ப்ரோ. வாரிசு நிஜமா நல்லா இல்லை, நான் ஒத்துக்கிறேன். அந்த மாதிரி படம் நல்லா இல்லைன்னா ஒத்துக்குவேன் ப்ரோ. அதெல்லாம் என்ன ப்ரோ, இவன் நம்ம நான் முட்டு கொடுக்க மாட்டேன் ப்ரோ. என்ன ப்ரோ? த்ரிஷா அஜித் நல்லா இருந்துச்சு. அர்ஜுனும் செமையா நடிச்சிருந்தா. அப்படி ஆக்ஷன் சீன் தான் நல்லா. ஆரவ் செம்மையா இருக்கு, நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் படமா அந்த மாதிரி தெரியல. எஸ், படம் நல்லா இருக்கு. எல்லாருமே வந்து பார்க்கலாம். ஸ்டோரி செம்மையா இருக்கு. அவங்க எடுத்த விதமும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நல்லா இருக்கு, பார்க்கலாம். வர்த்து தான். ரொம்ப நல்லா இருக்கு. எல்லா ஆடியன்ஸுமே வந்து எல்லா ஆடியன்ஸுமே பார்க்குற மாதிரி தான் எடுத்திருக்காங்க. ஸோ அதனால வந்து பார்க்கலாம். லேக் ஆகுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகல. கரெக்டாக அழகாக எடுத்து ட்ரைவ் பண்ணிட்டு போனாங்க. இன்ட்ரெஸ்டிங்காக தான் எடுத்துகிட்டு போனாங்க. ஆக்சுவலி என்ன நடக்குதுன்னு சொல்லி நம்ம கெஸ் பண்ணலாம். பட் ஏன் அப்படின்னு சொல்லி அது நல்லா எடுத்துருந்தாங்க. ஆமாம், இருக்கு ட்விஸ்டாக தான் எடுத்திருக்காங்க. நிறைய பார்க்கலாம். அஃப்கோர்ஸ் நம்ம அது மங்காத்தலையே பார்த்துருக்கோம்ல. பட் அந்த கெமிஸ்ட்ரி வேற, இந்த கெமிஸ்ட்ரி வேற. கதைக்கு தேவையான மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. இல்லை, எனக்கு இல்லை. இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. நெகட்டிவானா கொஞ்சம் பிஜிஎம்ஸ் மட்டும் அங்கங்கே எனக்கு லேக் ஆன மாதிரி ஃபீல் ஆச்சு. அதர்வைஸ் மியூசிக் ஓகே, பட் இன்னும் கொஞ்சம் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் ஃபீல் ஆச்சு. அதர்வைஸ் குட், டூ குட். அஃப்கோர்ஸ் அதான் ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க. ரெஜினா ஆக்டிங் செம்மையாக இருந்துச்சு. நெகட்டிவ் ரோல் தான் அவங்க சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு நிறைய இருக்குது. அதை நீங்கள் பாருங்கள், பார்த்தா நீங்கள் அவங்களுக்கே புரியும். நான் 8 கொடுப்பேன். நான்
இன்னும் பிஜிஎம்ஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தா நல்லா இருக்கும். நான் இப்போ ஆஃபீஸ் தான் போகிறேன். அங்கே தான் எடிட் பண்ணிட்டு இருக்கேன். போயிட்டு அவங்க பாதி வேலை அதை பார்த்துட்டு ஒரே கண்டினியூஸ் என்ன ஆஃபீஸ் அவருக்கு அண்ணன் பேக் வந்து